பார்ட் 1ல் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கட்டிங்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மை பேஜ் ஷூவிங் கிளான் ஸ்டூடியோ. இதில் கொடுத்துருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணலாம். பிரின்சஸ் லைனை நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஷோல்டரை அட்டாச் பண்ண போகிறோம். அப்புறமா தான் நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு ஷோல்டரை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டரையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு பிரின்சஸ் கட்டும் அதோட வேஸ்ட் பேண்டையும் எல்லாமே நான் ஜாயின் பண்ணி டாட்ஸும் கொடுத்து எடுத்துட்டேன். நெக் ஃபினிஷிங் நீட்டாகவும் அந்த கர்வ்ஸ் எல்லாம் நமக்கு நீட்டாக வரதுக்காக நான் கிராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நெக்கை ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு நெக் ஷேப் அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும். இதை நீங்கள் மிஷின் ஸ்டைல்லையும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். எம்மிங் கேட்டாங்கன்னா எம்மிங் பண்ணியும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், லுக்கும் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹை அண்ட் ஊக் பட்டியை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் அதிலிருந்து நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஹை அண்ட் ஊக் பட்டியை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஐ பட்டிக்கும் ஊக் பட்டிக்கும் ஸ்டிச்சிங் கிளாத்தை நீங்கள் சேமாகவும் எடுக்கலாம், இல்லை ஒரு 0.5 ஆர் 1 இன்ச் கம்மியாகவும் எடுக்கலாம். ஆனால் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஊக் பட்டி, இது ஃபோல்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு உள்ளவே போயிடும். ஸோ ஃப்ரண்ட்டிலிருந்து நம்ம ராங் சைடுக்கு திருப்பி அதை லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹை பட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அது டிஃபர் ஆகும். அதை நீங்கள் பேக்கில், அதாவது ராங் சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ராங் சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி அதை ஃப்ரண்ட் சைடுக்கு எடுப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்கும்போது நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் அதையும் ஸ்டிச் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு வீடியோவில் தெரியும். அப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப ஈஸியாக புரியும். இப்போ இதுக்கு நான் ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கீழே ஹோல்ஸ் தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இருந்தாலே போதும், நீட் லுக் நமக்கு கிடச்சிரும். இங்கே நெக்கிட்ட வேரியஸாக இருக்கும். உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவலையே தேவை கிடையாது. நம்ம நெக்கை அடித்து திருப்பும்போது அது கன்சீல் ஆகிடும். ஸோ நமக்கு ஃபினிஷிங் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிடச்சிரும். ஓகே, இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ராங் சைட்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ராங் சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் தையில் இது மேலே நான் லைனாக அடிச்சுட்டே வரப்போகிறேன். கீழே நமக்கு தேவையான அளவுக்கு ஃபோல்டு கொடுத்து எடுத்துக்கலாம். ஆனால் நெக்கு சைடுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அதை ரஃபாகவே விட்டுடுங்க. நம்ம நெக்கு க்ளோஸ் பண்ணும்போது அது கன்சீல் ஆகிடும். இதை திருப்பி அடிக்கும்போது அன்ஈவனாக வரும். ஸோ அதுக்காக நான் ஒரு ரஃபாக ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நான் ரஃப்பாக கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் சைடுக்கு திருப்ப போகிறோம். திருப்பிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம கிளாத் எக்ஸ்ட்ரா வர மாதிரி பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம ஹூக் மாட்டும்போது நமக்கு கிளாத் உள்ளே கன்சீல் ஆகி இருக்கும். நமக்கு ஸ்கின் தெரியாது. ஸோ இந்த லுக்கு இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். கூட ஒரு எக்ஸ்ட்ரா லைன் கொடுக்கலாம். அந்த லைன் பிட்வீன் த லைனை நீங்கள் டிஃப்ரென்ஸாக வச்சு நம்ம ஹையை ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு ஹூக்கும் ஹையும் ஸ்டிச் பண்ணி அதை நம்ம கன்சீலில் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது முடிச்சாச்சு. நம்ம கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது மேலே எல்லாமே நான் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு வராது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ நான் நெக்கில் வச்சு நெக்கை நான் ஃபினிஷிங் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம நெக்குக்கு ஹை பட்டி ஊக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால எண்டை நம்ம ஒரு சின்ன ஃபோல்டு கொடுத்தே ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் நெக்கை ஃபாலோ பண்ணி தான் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் நெக் பீஸை எந்த காரணத்தை கொண்டு இழுத்து தைக்கவே கூடாது. அது ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு நம்ம கிராஸ் பீஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணுமே தவிர இதையும் நம்ம ரொம்ப புல் பண்ணி எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இது கிராஸ் பீஸ் தான். நீங்கள் ரவுண்டு கர்வெல்லாம் திருப்பி அடிக்கும்போது இந்த கிராஸ் பீஸ் உங்களுக்கு ஈஸியாகவே பெண்ட் ஆகி அந்த சைஸுக்கு நம்ம கரெக்டாக ஃபிட்டாக கிடச்சிரும். இதே மாதிரி நான் ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணி லாஸ்ட் வரைக்கும் நான் தைச்சிட்டு வரேன். இந்த கர்வ் சைடும் பாருங்கள், நான் எந்த சைடுமே நான் கிளாத்தே இழுத்துருக்கவே மாட்டேன். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈவனாக நான் ஃபோல்ட் பண்ணி தான் அந்த லைன் மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீடு இறங்குது பார்த்தீங்களா, அந்த டீத் சைடு, அதில் ஒரு டீத்தோட வேல்யூவை வச்சு அந்த சைடை ஃபாலோ பண்ண மாதிரியே நீங்கள் ஸ்டிச் கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறப்ப ஈவனாக உங்களுக்கு சைஸ் கிடைக்கும், அன்ஈவனாக இருக்காது. இப்போ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிச் பண்ணி எடுக்க.
பாருங்கள், இதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் சைடு வரும்போது ஷோல்டரோட பீஸை பேக் சைடோ இல்லை ஃப்ரண்ட் சைடோ இதை ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஆகிற மாதிரி நீங்கள் வச்சு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அழகாக நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷிங் அப்போ பாருங்கள், இருக்கிற ரா எட்ஜஸையும் நான் ஃபோல்ட் பண்ணி தான் மடிச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு கன்சீல் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா தையல் ஸ்ட்ராங் தையல் கொடுத்து எடுத்துக்கிறேன். இதை ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணது மேலேயே ஒரு ஸ்ட்ராங் தையலும் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ராங் தையல் கொடுத்து எடுத்துக்கிறேன். டாப் டு பாட்டம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ எங்கெல்லாம் நமக்கு கர்வ் ஷேப் வருதோ அங்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன கட் கொடுத்து எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி கிராஸ் பீஸ் தானே கொடுத்துருக்கோம், எதுக்கு இந்த கட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது இன்னும் உங்களுக்கு நெக்கு லூஸ் இருக்காமல் உங்களுக்கு கர்வ் ஈஸியாக கிடைக்கும். இந்த கன்சீல் இது நம்ம கட் பண்ணுறோமே, ரா எட்ஜஸ் வெளியே தெரியும், அந்த இதுவே உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபோல்டு கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க இல்லையா, அப்போ நமக்கு இது லாக் ஆகிடும். ஃப்ளெக்சிபிலிட்டியும் நமக்கு ஷேப்பு அழகாக கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கர்வ் சைடில் தான் நான் பர்டிகுலராகவே நான் கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அதை நம்ம அது மேலே வச்சு, அதாவது ஜாக்கெட்டோட மெயின் ப்ளேஸில் ஸ்டிச் விடக்கூடாது. நம்ம எம் பண்ணி எடுக்கணும் தெரியுமா, அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா துணி கிராஸ் பீஸ் கொடுத்து எடுத்தோம் இல்லையா, அதுவும் நம்ம நாச் கொடுத்து எடுத்தோமே அதுவுமே லாக் ஆகிற மாதிரி நான் ஒரு ரஃப்பாக ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். இது எம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அன்ஈவன் ஃபோல்டு நமக்கு கிடைக்காது. ஃபோல்டிங் நமக்கு ஈக்குவலாக ஈவனாக கிடைக்கும். நெக் ஷேப்புமே ஈவனாக நீட்டாக நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், நான் கடைசி வரையும் கொண்டு ஒரு ஃபினிஷிங் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ நமக்கு நெக்கு கம்ப்ளீட்டாக ரெடி. இப்போ அதையே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி மிஷின் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம், எம்மிங் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ண போகிறோம். நான் கட்டிங் கொடுக்கும்போதே ஃப்ரண்ட் சைடுக்கு மார்க்கிங் தெரியணுங்கிறதுக்காக நாச் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி சென்டர் நாச்சும் கொடுத்துருந்தேன். அதை ஷோல்டரில் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நமக்கு எப்படி டிஃபர் ஆகாமல் இருக்குமோ அதை மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவு பேக் சைடுக்கு மாறாமல் இருக்கிறதுக்கான மார்க்கிங் வச்சு தான் நான் எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச்சிங் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அன்ஈவனாக தெரியும். அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அந்த டிஃப்ரென்ஸையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி தான் நான் இன்னொரு சைடும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரையும் கொடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அகெயின் நம்ம ஸ்டிச் பண்ணது மேலேயே ஒரு ஸ்டிச் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் சைடும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணது மேலேயே நான் ஒரு லைனும் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். அப்போ நமக்கு ஸ்டிச்சிங் ஈவனாகவும் ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிரும். இதே ஸ்டெப்பு தான் நம்ம இன்னொரு ஸ்லீவுக்கும் ஃபாலோ பண்ணி எடுக்க போகிறோம். என்கிட்ட ஒரு சிஸ்டர் வீடியோ எனக்கு ஸ்லீவ் கட்டிங் எல்லாம் ஓகே, ஸ்டிச்சிங் தான் புரியல சிஸ், எனக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் ஒரு ப்ளவுஸ் பிட்டு ரெடி பண்ணி கட்டிங்கும் கொடுத்து இப்போ நான் வீடியோவும் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னால் நடுவில் கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியல, சம் இஷ்யூஸ், மொபைலில் இருந்த டேட்டாஸ்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ அதனால் இதை நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லீவ் கட்டிங்கை நான் ப்ராப்பராக வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். அவங்க இதை பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதேமாதிரி பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் கொடுத்து எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி தான் நான் சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு எண்டையும் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டோடு நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஸ்ட்ராங் ஸ்டிச்சுக்கு ஒரு லைன் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்ட்ராங் தையல் கொடுக்க போகிறேன். இதில் சென்டரில் பிடிச்சி அடிக்கும்போதும் நெக்குக்கு சொன்ன ஸ்டெப்பே தான் இதுக்குமே. எதையுமே நீங்கள் இழுத்து பிடிச்சி தைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த ஸ்லீவோட ஷேப்பையும் ஹாம்கோலோட ஷேப்பையும் நீங்கள் ஈவனாக வச்சு கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லையா ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மிஷின் போகிற போக்குலையும் கிளாத்தையும் நீங்கள் ஈவனாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக முடிஞ்சிடும். ஸ்ட்ராங் தையலும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்லீவை நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கப்புறம் ஸ்லீவோட ஜாயினிங்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நம்ம முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், இதோட எண்டை நான் டபுள் ஃபோல்ட் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணி
நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு ஸ்டிச் பண்ணி கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபோல்டிங்க்கு நம்ம மிஷின்லையும் கம்ப்ளீட் பண்ணலாம், எம்மிங் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் இதை மிஷின் ஸ்டிச் கொடுத்தே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஃபோல்டிங்கை நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, 1 இன்ச் கிளாத்தை ஆஃப் இன்ச்சாக டபுள் த ஃபோல்டு கொடுத்து நான் ஸ்ட்ரெயிட் லைனாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இதோட ஸ்டார்டிங் டு எண்டை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவை வந்து கரெக்ட் சைஸ் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எப்படியும் நம்ம ட்ரிம் பண்ணுவோம், அதில் நமக்கு அந்த எண்டு எப்படியும் வேஸ்ட்டாக தான் ஆக போகுது. ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டிச் கொடுக்கும்போது ட்ரிம்மிங்க்கு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டிச்சாக நம்ம ஹேண்ட்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை எண்ட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த லைனை ஃபாலோ பண்ணியே தான் நான் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸும் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த டீத் பார்ட் இருக்குது இல்லையா, அதோட டிஸ்டன்ஸை வச்சு தான் நான் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 லைன்ஸ் இருந்தால் போதும், நமக்கு இதை பிரித்து விடுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து நம்ம சைஸ் வைஸாக நம்ம அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு சைடை இதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்ததே லைன் ஃபாலோ பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிறேன். இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டிச்சையே ஃபாலோ பண்ணி எக்ஸ்ட்ரா தையல் அடிச்சுக்க போகிறேன். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ளவுஸை. இதுதான் ஃபைனல் லுக். நெக் ஷேப் பாருங்கள், நமக்கு ஷேப் எல்லாமே நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. பிரின்சஸ் கட் ஹூக் வந்து ஒரு 5 or 6 நம்ம ஸ்டிச் பண்ணாலே போதும். வேஸ்ட் பேண்ட் ஆட் பண்ணி நான் பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன். நமக்கு ஷேப் வந்து அழகாகவே இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நமக்கு இந்த சுருட்டிக்கிற பிரச்சனை வந்து இந்த ப்ளவுஸில் வராது. ஷார்ட் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எடுத்து பாருங்கள், 1 இன்ச் தான் கவர் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்கேன். இது பேக் வியூ. பேக்கில் பாருங்கள், 2 டாட்ஸ் கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நமக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் ஆகி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்போர்ட்.